ஒரு கவிதை ஒன்று எழுதினேன். சரி அது அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அது ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ஒண்ணு போகும். அதாவது எப்பவுமே அப் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது தான் லைஃபு. அப்படி இருக்கிற பட்சத்தில லைஃப் ஒரு மாரி டவுன்ல போகும்போது, நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுமான்ற ஒரு நம்பிக்கைன்றது நம்மள விட்டு போகும்போது, நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் லைஃப அப்படின்னா, ஏதோ ஒரு ஹோப் நமக்கு கிடைக்கும். ஒண்ணு நம்மளுடைய உறவுகள சார்ந்தவங்க, அதாவது நமக்கு ரொம்ப ரிலேட்டிவா, ரொம்ப பெர்சனலா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிற பெர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட வந்து அட்டாச் ஆவாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பவர் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். திடீர்னு ஏதோ ஒரு ஹாப்பினஸ் வந்து கிரியேட் ஆகும். இல்ல ஏதோ ஒரு பண வரவுன்றது கிடைக்கும். லைஃப்ல ஏதோ ஒரு ஹோப்புன்றது திடீர்னு கிடைக்கும். அந்த மாதிரி நமக்கு ஹோப் சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா, மியூசிக் இருக்கும். நம்ம வீட்ல தனிமையில இருக்கும்பொழுது எப்பவுமே எல்லாரும் ஒரு மியூசிக் கேட்டோம் அப்படின்னா, அது ஒரு மாரி ஹாப்பினஸ நமக்கு குடுக்கும். எனக்கு எப்படின்னா, அது ஒரு கவிதைகளா இருக்கும்பொழுது எனக்கு அது ஒரு பெரிய ஹாப்பினஸ குடுத்தது. என் லைஃப்ல இந்த மாரி கவிதை எழுதுறதுல என்னோட ஃப்ரெண்ட் அசோக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது வந்து, "ஒரு நாளில் வாழ்க்கை எங்கும் ஓடி போகாதேன்னு" சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு. நாங்க 2 பேரும் என்ன பண்ணுவோம்னா, மோஸ்ட்லி ஒரு மாடியில உட்காந்துட்டு பேசிக்கிட்டே அப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவோம். அப்படி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா எல்லாருமே போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இருக்கிறோம். அப்போ லைஃப் ஒரு மாதிரி டவுனில் போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், "ஒரு நாளில் வாழ்க்கை எங்கும் மூடி போகாது" அப்படின்ற ஒரு சாங் ஒன்று வச்சுருந்தான். அப்போ பேசிக்கிட்டு இருந்த அந்த டைம் பீரியடில் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட மட்டும் தான் செம்ம ஜாலியாக இருக்கும். அவங்க கூட இருக்கும்பொழுது அந்த பெயினையும் நம்ம மறந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ பேசிக்கிட்டே இருக்கிற அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, நா. முத்துக்குமார் அவர்களுடைய அந்த பாட்டுக்கு ஆப்போசிட்டா உன்னால எனக்கு கவிதை எழுத முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஆப்போசிட்டா அந்த பாட்டுக்கே ஆப்போசிட்டா எழுத முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஒண்ணு தோணுச்சு. என்னன்னா, ஒருவேளை நான் கொஸ்டின் பண்ணி அந்த பாட்ட அவர் வந்து எனக்கு எழுதியிருந்தா அது எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணேன். அப்படி எழுதின ஒரு லிரிக்ஸ் தான் இது. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு சாங் மாரி இருக்காது. பட் நான் கொஸ்டினா ரைஸ் பண்றேன். அவருக்கு அந்த பதில் அவர் வந்து அந்த பதில குடுக்குறாரு. கவிதை வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, "நிஜமற்ற வாழ்வில் நிஜத்தை தேடி, நிஜம் என்று நம்பி, நிஜமற்ற வாழ்வில் நிழலென ஆறுதல் தேடி" அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து நான் ரைஸ் பண்றேன். எதுவுமே இங்க நிஜம் இல்ல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில நான் எப்படி இந்த லைஃப வந்து போதுன்னு சொல்லிட்டு நா. முத்துக்குமார் அவர்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கேட்கிறாரு. "இறக்கும் வாழ்வில் எதை அடைவது? இருக்கும் வாழ்வில் எதை தேடுவது? பிறப்பே வலியை உணரத்தான் என உணர்ந்ததும், வருந்தியே போகும் வாழ்வில் இறப்பே போதும்" அப்படின்ற ஒரு ஃபீல நான் அவர்ட்ட வந்து எக்ஸ்போஸ் பண்றேன். அத அவர் கேட்டுட்டு, "டேய் ஒரு நாள்ல வாழ்க்கை இங்க ஓடி போகாது. மறுநாளும் வந்துவிட்டால் துன்பம் தேயும் தொடராது" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிரிக்ஸ் எனக்கு சொல்றாரு. அப்பவும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. "உண்மை என உரசிய உறவுகளும் உடனில்லை. வேண்டாம் என்ற போதும் மனதில் அமைதி இல்லை. பழக்கத்தில் பிறந்த பெயரை பிரிந்ததறியாமல் உதடுகள் உதிர்த்துவிடும்." ஏன்னா நம்ம சப்போஸ் எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னும் பொழுது, நமக்கு ரொம்ப க்ளோசஸ்ட்டான பர்சனுடைய பேர் அவங்க மிஸ் பண்ணியிருப்போம். அப்போ என்ன ஆகும்னா, சடனா அவங்களுடைய பேர் வந்து வாயில வந்துரும். ஸோ அப்போ அது எப்படி இருக்கும்னா, பயங்கர ஹர்ட்ஃபுல்லா ஒரு மாரி லவ்வபுளான ஒரு ஃபீலுக்குள்ள இருக்கும். கூட்டத்தில் தான் தனித்திருக்கும் கொடுமையை அது உணர்த்திவிடும். "இதுதான் இப்போதைய நிலை என உணர்ந்ததும் மனம் நிலை குலைந்து விடும். அழிக்க முடியாத நினைவுகளோடு மனம் போர் புரியத் தொடங்கிவிடும்" அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு ரிப்ளை பண்றேன். மறுபடியும் அவர் ஒரு எமோஷன எனக்கு சொல்றாரு. என்னன்னா, "போர்க்களத்தில் பிறந்து விட்டோம். வந்தவை போனவை வருத்தமில்லை. காட்டினிலே வாழ்கின்றோம். முட்களின் வலி ஒன்றும் மரணமில்லை" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லிரிக்ஸ் சொல்றாரு. மறுபடியும் என் மனசு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. ஸோ நான் என்ன பண்றேன்னா, மறுபடியும் அவர்ட்ட வந்து என்னோட எமோஷன ஷேர் பண்றேன். "இல்லை என எழுதியிருக்க இயற்கை சேர்த்து வைத்த கணக்கென்ன? பிரிவு இயல்பென்றிருக்க மனம் நினைவுகளை சேர்த்து வைத்த கணக்கென்ன? உறவு என்ன பொம்மையா? நான் என்ன குழந்தையா? அழுகையை விட்டு வேறு பொம்மையை எடுத்துக்கொள்ள? செய்ததென்ன அவமானமா? நான் என்ன அடிமையா? தன்மானத்தை விட்டு போய் சேர்ந்து கொள்ள? அவமானத்தை மறைத்து கொண்டவன் வீரனோ? கோபத்தை காட்டிய நான் துரோகியோ?" அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எமோஷனை நான் ஷேர் பண்றேன். அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வாழ்க்கைன்றது பல திருப்பம் திரியும். ஸோ எரிமலையே வந்தா கூட நம்ம எதிர்த்து போராடணும். ஸோ அந்த திருப்பத்தில நம்ம போகும்போது நெறைய முகங்கள் வேண்டும்னு மாத்திக்கணும். அவங்களுக்கு ஏத்த மாரி பேசிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து வாழ்க்கைன்றது இருக்கும்டா. ஸோ நீ சாட்டிஸ்ஃபைட் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆறுதல சொல்லி முடிக்கிறார். ஸோ இப்படி ஒரு கவிதை எழுதினேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு லவ் கவிதை ஒண்ணு. அதாவது காதல் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ரொம்ப நம்ப அறியாம
நம்மள டச் பண்ணிட்டு போறது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும் சின்ன வயசுல. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, மறுபடியும் லைஃப்ல ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும்பொழுது, அந்த டர்னிங் பாயிண்ட்டுக்கு பயங்கர சப்போர்ட்டிவான பெர்சன்ஸா அவங்க வருவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, காதல்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, அது வந்து அ ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய திருப்பங்கள உருவாக்குறது தான். இது நம்ம கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அது எப்படிப்பட்டதா இருக்கும்னா, 2 விதமான இதய துடிப்புகள் வந்து ஒண்ணா சேரும்பொழுது ஒரு நாதம் ஒண்ணு கிரியேட் ஆகும். இப்படி ஒரு நாதம் கிரியேட் ஆகும்போது, அது எப்படிப்பா அது 2 பேர் ஒண்ணா சேர்றாங்க, அந்த சமயத்தில போய் ஒரு இதய துடிப்புலாம் எப்படிப்பா சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா, 2 பேருடைய ஹார்ட் பீட் அப்படின்றது அந்த இல்லறத்தில பயங்கரமா அட்டாச் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு எதனா ஒரு ஃபீலிங்கில ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில, அவங்களோட நம்ம மிங்கிள் ஆகியே இருப்போம். அதேமாரி அவங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம அந்த ப்ராப்ளத்த நம்மளால வந்து உணர முடியும். ஸோ இப்படி ஒரு நாதம்ன்றது 2 பேர் கிரியேட் ஆகும்போது, அவங்களுடைய பிறப்புல தனியாவே வாழ்ந்திருப்பாங்க. அப்ப அந்த 2 பேருடைய நாதமும், இதய துடிப்பும் ஒண்ணா சேரும்பொழுது, அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் எல்லாமே மாறும். ஏன்னா, நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்வுகள பேஸ் பண்ணி தான். இப்போ ஒவ்வொரு இடத்தினுடைய அதிர்வுகளுக்கு ஏத்த மாரி தான் அந்த இடத்தினுடைய வளம் அப்படின்றது இருக்கும். இப்போ நம்ம சில ஊருங்களுக்குலாம் போறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், அந்த இடம் பயங்கர பசுமையா இருக்கும். காரணம் என்னன்னா, அங்க இந்த மாரியான ஒரு பெரிய வைப்ரேஷன்ஸ் இல்ல. இப்போ இங்க ஓடுற மாரியான நெறைய மக்களோட நெருக்கமோ, இல்ல ஒரு கான்செப்ட்டோ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இல்லாம இருக்கு. ஸோ இது எல்லாமே அதுக்கு ஒரு ரீசன் தான். ஸோ 2 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா, அவங்களோட இதய துடிப்பு 2 பேரும் ஒண்ணா ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும்பொழுது, ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட லைஃப்ன்றது சேஞ்ச் ஆகுது. ஸோ என் வாழ்க்கையில நான் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம், அவளும் அவனும் வாழ்வியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எனக்கு உருவாச்சு. ஒரு 2 பேர் வந்து காதலிக்கிறாங்க, ஒண்ணா சேர்றாங்க அப்படின்ற பட்சத்தில, அவங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது எனக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா? அந்த எக்ஸ்பெக்டேஷன வந்து ஒரு கவிதையா வந்து நான் எழுதியிருந்தேன். அதுதான் பார்த்தீங்கன்னா, அவனும் அவளும் வாழ்வியல் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்ட்டு. நான் என்று தேடிய உறவுகள், யாரென்று தேடிய மனம். எனக்குன்னு ஒருத்தவங்க, அந்த உறவு எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். அது வந்து மனசு தேடிட்டே இருக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு. காலம் இசைக்கு கலங்கிய குணம். அப்படியே டைம் போகுது. நம்முடைய குணங்களும் வந்து வாழ்க்கை இதுக்கப்புறம் என்னடா அப்படின்ற மாதிரியான ஃபீல் ஒரு அதிருப்திக்கு நம்ம வந்துடுறோம். மருவிய மானுடம் காதலென கிடத்திய ஒரு ஜோடி உருக்கள். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுடா. எல்லா மானுடத்துக்கும் ஒரு காதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இறைவன் வந்து படைக்கும்பொழுது ஒரு ஜோடி உருவ படைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த மாரியான ஒரு கான்செப்ட். இஸ்லாம்னு இல்ல எல்லாத்துலயும் நம்ம ஏத்துக்கிட்டாலும் அதே தான். ஒரு ஜோடி உருக்கள், ஒரு ஆம்பள, ஒரு பொம்பள இவங்க 2 பேர் தான் உருவாகுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒரு உருக்களா நீங்க இருக்கிறீங்க. முதல்ல அத ஃபீல் பண்ணுங்க. அதுக்குள்ள ஒரு காதல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உரசலில் ஒரு உலகம், ஊடலில் ஒரு உலகம், சீண்டலில் ஒரு உலகம், சிரிப்பில் சிந்தனையில் தோழமையில் சலித்த பேச்சில் தழுவிய காதல், உள்தோன்றிய உணர்வுகள் மாயை என மயக்கத்திலென, உச்சத்திலென காமம், உண்மை என கருவிழி கண்கள் என தேட, சிந்தனையில் சில தூரம், பார்வை மொழியில் சில தூரம், பிரிவில் சில தூரம், புன்னகை என சிறு தூரம், இந்த அ பிரிவில் சில தூரம், பகை என சிறு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த சிறு தூரத்தில பகையில மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய வந்து போட்டிருப்பேன். எதுக்குன்னா, அது இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புன்னகை என பார்வை, குழந்தை என தழுவல், காதல் என காமம், உருவம் என மாயை, உணர்வு என தீண்டல், குணங்கள் என அவல், தேடல் என வாழ்க்கை, தகுதி என உலகம், நான் என இயல்பு, நீ என உறவு, கடிதம் என சண்டை, முப்பாழ் என காதல், வாழ்க்கை என நொடிகள் என வரம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, கடிதம் என சண்டை அப்படின்றது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் வந்து ஃபைட் வருது அப்படின்ற பட்சத்தில, இந்த 90ஸ பொறுத்தவரைக்கும் இல்ல 2கேஸ் கூட ட்ரை பண்ணலாம். பட் ஆனா 90ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு கவிதையா எழுதி வைப்பாங்க. இப்போ அவங்களோட முகம் பார்த்து பேச முடியல அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்போது, பிரச்சனை எழும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கடிதத்தில எனக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் என் லைஃப்ல வந்து நான் இப்படிலாம் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்போ இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இது பிரச்சனையா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலா அவங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டி ஒரு லெட்டரா எழுதி காலையிலே வச்சுட்டு போயிடுவாங்க. என்னதான் இப்பலாம் ஃபோன்லாம் வந்துட்டாலும், மெசேஜ் வந்துட்டாலும் நம்ம ஃபோன் பண்ணி பேசினாலுமே கூட, இந்த ஒரு கான்செப்ட்ட இன்னமும் அந்த 90ஸ் கிட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, பயங்கர ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பா அவங்களுக்குள்ள உருவாகுது. அது எப்படிப்பட்ட ஒரு புரிதலா அவங்களுக்கு போய் சேருது அப்படின்னா, நம்ம டைரக்ட்டா பேசும்பொழுது கூட வார்த்தைகள விட்டுருவோம். அந்த பெர்சன் என்ன சொல்றாங்கன்றத நம்ம கேட்காம லிசன் பண்ணாம சண்டைய போட்டுருவோம். ஆனா கடிதமா நம்ம எழுதி வைக்கும்போது நம்முடைய டோட்டலான ஒரு ஃபீலிங்க அவங்க முழுசா படிச்சு தான் ஆகணும். இப்படி கடிதமா எழுதும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃபீலிங்குமே வெளியில வந்துரும். ஸோ அப்படி வெளியில வர்றதுனாலே அது எப்படிப்பட்டதா ஒண்ணா மாறிடும் அப்படின்னா, இவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்றத முழுமையா அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ்ன்றது கிடைக்கும். அதேபோல இவருடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்றத முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ்ன்றது கிடைக்கும். அப்படி அந்த கடிதங்கள் எழுதிட்டே வர அந்த பிரச்சனைகள் அப்படின்றது குறையும். அதே மாரி அந்த கடிதமும் குறைஞ்சு ஒரு கடிதமா மாறும். ஸோ அவங்களுக்குள்ள காதல் அப்படின்றது ஒரு பிரச்சனையே இல்லாம வெளியில வர்றதுக்கான ஒரு
கான்செப்டாக அது மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில் இந்த லவ் அப்படின்றது எப்படிப்பட்டதாக மாறிச்சுன்னா, இது வந்து அவளும் அவனும் வாழ்வுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் என்னுடைய வாழ்க்கை அப்படின்றது எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, இப்போ வழக்கமாக நம்ம சுற்றி இருக்கவங்க, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து எப்போ கல்யாணம், என்ன பண்ணுறீங்க, அப்புறம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றா கேள்வி கேட்டுனே இருப்பாங்க. எல்லாருக்கும் பதில் சொல்லி முடிச்சு, அவங்க ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது என்னமோ பாசமாக பேசுகிற மாதிரி, என்னப்பா எங்களுக்கெல்லாம் பாசமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டே எடுத்து பேச மாட்டாங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் காலம் போகும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுடைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரியான லைஃப்பில் அங்கே பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அதுக்கப்புறம் வேலை, ஒர்க்கு இந்த மாதிரி பார்க்கும்போது அங்கே பார்க்குற இடத்துல ஒரு சிலது போவோம். நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சேலரி சம்பாதிக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை பற்றி பேசுகிறதுன்றது பயங்கர தயக்கமான ஒன்றா இருக்கும். வீட்டில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. இப்போது வேறு ஏதாவது ஒரு ஒர்க் அப்படின்னா மந்த்லி இவ்வளோ சேலரின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்றது மந்த்லி இவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இப்படிப்பட்ட என்னோட வாழ்க்கையில் என்னுடைய காதல் நான் எப்படி பார்த்தேன்னா, ஒரு கையால் ஆகாதவன் காதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப் சுச்சுவேஷனில் இப்படி தான் ஒரு காதல்ன்றது எனக்கு இருக்குது. அதை நான் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னா, எழுத்திலா, அசைவிலா, சொல்லிலா, வரத்திலா நீ இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எப்படிப்பட்ட ஒரு லைஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் எழுதுகிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வரப்போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, புலம்பலில், மாயையில், கவியில், காத்திருப்பில் நான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்னோடய வாழ்க்கையில் நான் இமேஜினில் தானே இருப்போம். ஸோ அது வந்து கவியிலையும் இந்த மாதிரியான ஒரு மாயையிலையும் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்படி இருந்தும் மனசு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. மனதிலா, வாழ்விலா, வழிகளிலா, நிழல்களிலா நீ, கற்பனைகளோடே மாயை என காதல். நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட லைஃப் டைம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சில விஷயங்களை நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம அமைதியாக இருக்கும்பொழுது யோசிப்போம். அப்படி யோசிக்கும்போது இப்படி தான் என்னுடைய காதல் வந்து நான் யோசிச்சிருக்கேன். உண்மை என தேட, உறவு என குடும்ப பேச்சில், வேலை என எதிர்பார்ப்பில், பணம் என மொழி, மனம் என தேடியதில், பிழை என செயல், வயதென காலம், உயிரற்று போன தழுவாத உறவு காதல், கொல்ல வரமில்லை, உணர்வை கொல்ல வழியும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காதல், பிறக்காத காதல், செத்திருந்தால் என்ன, சிந்தனையில் இருந்தால் என்ன, கழிவானால் என்ன, என் காதல் பிறவாத தூமையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இப்போ எல்லாம் போயிட்டுருக்கு, திடீர்னு உன்னை பற்றி எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்னப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்ல. நான் இது வந்து என்னை பற்றியான ஒரு எக்ஸ்போஸாக நினைக்காம நம்ம லைஃப்பில் பார்க்குற ஒரு கான்செப்ட். லைஃப்பில் ஒன்று நீடு, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்வாங்க. இது எல்லாமே நம்ம காலங்காலமாக பார்த்துட்ருக்க ஒன்று தான். அப்படி இருக்கும்போது இது எதுக்காக நான் கவிதை எழுதுனேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸை வந்து அதை மறக்கிறதுக்குன்னு சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டாக சரக்கு ஊற்றி அடிச்சு, லைட்டாக பேப்பருக்கு பேர் போட்டால் சரியாக போயிடும்ப்பா, லைட்டாக தூங்கிட்டா சரியாயிடும் அப்படின்வாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ வந்து பாட்டு கேளு நல்லாயிருக்கும், இல்லை புக்கு படி நல்லாயிருக்கும், இல்லாட்டி இப்படி பண்ணு, வெளியில் போ, ஊருக்கு போயிட்டு வா, அங்கே இரு, இங்கே இருன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா, அந்த ஐடியா கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த ஃபீலிங்ஸ் நமக்கு வேணாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, எதையுமே நம்மளால் வந்து மறைக்க முடியாது. சின்ன கோடு பக்கத்தில் பெரிய கோடு போட்டுடலாம், இல்லாட்டி ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்கு பக்கத்தில் பெரிய ப்ராப்ளத்தை வச்சிடலாம். அப்படி லைஃப்பில் போடுற ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் கல்யாணம் அப்படின்றது என்னோடய பார்வையில். அந்த ப்ராப்ளத்தை எதுக்கு வேஸ்ட்டாக நம்ம வச்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம வரும்பொழுது ஒரு கவிதையாக எழுதி அதை வந்து வேறு ஒன்றா கன்வெர்ட் பண்ணிடணும். அப்படி கன்வெர்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான் இதெல்லாம். இப்போ நான் இன்ஜினியரிங் படித்தேன் அப்படின்றதுனால எனக்கு அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளால் ஒரு எனர்ஜி க்ரியேட் பண்ண முடியாது, ஒரு எனர்ஜியை வேற ஒன்றா கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபீலிங்ஸான அந்த ஒரு பெயின் இருக்குல்ல, இந்த பெயினை நான் அப்படியே கவிதையாக கன்வெர்ட் பண்ணிடும் போது என் லைஃப் வந்து பயங்கர ஹாப்பியாக மாறிடுது. ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணது தான் இது. ஸோ என்னோடய லைஃப்பில் அந்த காதல்ன்ற கான்செப்ட் இதுக்கப்புறம் இதுக்கு யோசிச்சுட்டு அந்த காதலை வந்து வேறு ஒன்றா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஒன்று நம்ம யூடியூப் ரெடி பண்ணுறதா இருக்கலாம், இல்லாட்டி என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதா இருக்கலாம், பேசுகிறதா இருக்கலாம், இல்லை வெளியில் போகிறதா இருக்கலாம், இல்லை வீடியோஸ் எடுக்கிறதா இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையை பற்றி தேடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிது. ஸோ நமக்கு பிடிச்சதை நம்ம தேடும்பொழுது சில விஷயங்கள் நமக்குள்ளே ஃபீலிங்காக இருக்கிறதோ ஒன்று எழுதி வைக்கிறதோ, இல்லாட்டி அதை அப்படியே வேற ஒன்றா கன்வெர்ட் பண்ணி அதை மறக்கிறதுக்கான வழி அப்படின்றத தாண்டி அதை நம்ம இன்னும் ரசிக்க ஆரம்பிக்கணும். நமக்கு ஒரு பெயின் இருக்குன்ற பட்சத்தில் அந்த பெயின் அதிகமாக ரசிக்க ஆரம்பிச்சுன்னா அந்த பெயினே நம்மளை விட்டு போயிடும். ஸோ அது எப்படியா இருக்கலாம், சண்டையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அதை வந்து நம்ம ஒன்று நம்மளுடைய எழுத்து மூலமாக எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் போச்சு, இதனால இப்படி ஆச்சு, இதனால வந்து அவங்க எப்படி இருந்தால் எனக்கு என்ன, என் வாழ்க்கை ஒன்றுப்பா, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சிட்டாலும் நம்ம மனசில் இருக்க ஃபீலிங் போயிடும். இப்படி ஏகப்பட்ட வழிகள் இருக்குது, அதில் என்னோட வழி ஒன்று காதல். ஸோ அது எப்படி அழிஞ்சுது அப்படின்றத வந்து கவிதையை எழுதி உங்ககிட்ட சொன்னேன். ஓகே, இந்த மாதிரி எதுக்காக இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தேன், இப்போ ஒரு வீடியோ போடுறேன், இப்போ நான் திடீர்னு கவிதை படிச்சுட்டு இருக்கேன், இப்படி எல்லா சேனல்லையும் போட்டால் எவடா பார்ப்பான் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீலுக்காக சொல்கிறேன். முடிச்சவிக்கி அப்படின்ற ஒரு சேனல் நம்ம லைஃப்பில் பார்க்குற ரசிக்கிற சில விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட், ஒரு மனம் சார்ந்த ஒரு
எழக்கூடிய குழப்பங்கள் இதில் இருக்கக்கூடிய முடிச்சு இது வந்து மற்றவங்களது என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் என் வாழ்க்கையில் நான் எப்படி இந்த முடிச்செல்லாம் அவிழ்த்து எப்படி ஹாப்பியாக வாழறேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் முடிச்ச வரைக்கும் நான் உங்கள் பாண்டியா.